அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் நமக்கு கிடைச்ச உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நண்பர்களே, என்ன அப்படின்னாக்க பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்களை முற்றிலுமாக இந்தியா அழிச்சிருச்சு அப்படின்னும், இனிமேல் பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை தயாரிக்கவே முடியாது, இனிமே இந்தியா கிட்ட அணுகுண்டு இருக்குது எங்ககிட்ட அப்படின்லாம் பூச்சாண்டி காட்டக்கூட முடியாது அப்படிங்கிற உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்குது நண்பர்களே. இதை பற்றி தான் இந்த பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற இந்த செய்தியை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, இதை உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தார் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவ்வளவு முக்கியமான இந்தியாவுடைய சரித்திரத்தையே மாற்றி அமைத்திருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாம பேசுகிற வீடியோ. நீங்க இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க நாம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, இந்த ரெவல்யூஷனரி நியூஸை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கு. நண்பர்களே, நேற்று இரவு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத மக்களை அட்ரஸ் பண்ணார் இல்லையா? அவர் பேசிய போது அவர் தெளிவாக சொன்னாரு, இனிமேல் எங்களிடம் நீங்க வந்து இந்த அணு ஆயுதத்தை காட்டி பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இப்பொழுது தெளிவாக நமக்கு தரவுகள் வாயிலாக கிடைச்சிருக்கு நண்பர்களே. அதை ஒன்றொன்றாக பார்க்கலாம். நேற்றைய வீடியோல நாம பாகிஸ்தானுடைய கிரானா ஹில்ஸ் அப்படிங்கிற அணு ஆயுதங்களுடைய பாகங்களை வைக்கிற ஒரு ரகசிய இடத்தை பற்றி நாம சொல்லியிருந்தோம். அதை எப்படி இந்தியா தாக்குச்சுங்கிறத சொல்லியிருந்தோம். இதுவரைக்கும் நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த லிங்கை மேல கொடுக்கணும் நண்பர்களே. கண்டிப்பாக தவறாமல் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, அப்பதான் இதனுடைய தொடர்ச்சி தெளிவாக புரியும். இருந்தாலும் நம்ம நடந்த சம்பவங்களை அப்படியே சொல்லுவோம். நேற்றைய தினம் நாம் வீடியோவில் பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியான கிரானா ஹில்ஸ் உடைய வாயில்களை இந்தியா அடித்து நொறுக்கியது, அதில் உள்ளுக்குள்ள வெடிச்சது நாம் பேசியிருந்தோம் இல்லையா? இன்றைக்கு செய்தி வெளியாகி இருக்குது, இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மட்டும் அடிக்கல, 2 நியூக்ளியர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிகளை அடிச்சிருக்குது அப்படிங்கிறதான். ஒன்னு கிரானா ஹில்ஸ், இன்னொன்னு ஜடாயி ஹில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிரானா ஹில்ஸ் அடிச்சது உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. கிரானா ஹில்ஸ்ங்கிறது ஒரு மலை, கிரானா மலை. அது அந்த மலைக்குள்ள குடஞ்சு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஃபெசிலிட்டியை உருவாக்கி, மலைக்கு அடியில பூமிக்கு அடியில போயிருது இல்லையா, உள்ளுக்குள்ள உருவாக்கி அதுல அவன் நியூக்ளியர் வார் ஹெட்ஸ் ஸ்டோர் பண்ணி இருந்திருக்கிறான். இந்த விஷயம் இப்பொழுது வெளியாகி இருக்குது. நாம வந்து நியூக்ளியர் பாம் செய்கிற பாகங்கள் தான் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலா நியூக்ளியர் வார் ஹெட்டையே வச்சிருந்திருக்கிறான். வார் ஹெட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, அந்த ஆட்டம் பாம்புடைய உச்சியில அவங்க வந்து உள்ளுக்குள்ள அந்த யுரேனியமையும் வேறொரு ஃபிசைல் மெட்டீரியல் அப்படிங்கிறதையும் தனியா வச்சிருப்பாங்க. இது போக ஒரு கெமிக்கல் ஒன்றும் இருக்குமா நண்பர்களே? இந்த நியூக்ளியர் வார் ஹெட்களை தான் அங்க ஸ்டோர் பண்ணி இருந்திருக்கிறாங்க. ஸ்டோர் பண்ணும்போது அவங்க வந்து எல்லாத்தையும் ஒன்னா கலந்தெல்லாம் வைக்க மாட்டாங்க, வெடிச்சு போயிடும். அதனால யுரேனியம் தனியாகவும் வேறொரு இடத்துல யுரேனியம் வச்சுட்டு, அதே சமயத்தில் இந்த ஃபிசைல் மெட்டீரியல் சொல்றாங்க இல்லையா, அந்த அணுக்களை உடைக்கிற மெட்டீரியல், அதை வந்து தனியாகவும் வச்சிருப்பாங்க. இதற்கு பிறகு மூன்றாவதாக ஒரு மெட்டீரியல் இருக்குமா. முதல்ல யுரேனியம் ஃபிசைல் மெட்டீரியலோட சேர்த்து இந்த மூன்றாவது மெட்டீரியலை கலந்தாதான் அது வந்து இந்த யுரேனியமையும் ஃபிசைல் மெட்டீரியலையும் கலக்க உதவும். அதற்கு பிறகுதான் அங்க ஒரு அணுகுண்டு வெடிப்பு உருவாகும் அப்படிங்கறதான் டெக்னாலஜி. இது நம்ம ரொம்ப சிம்பிளா செய்யணும்னா, நம்ம எம்சியில் எடுத்தோம்னா 2 வச்சிருப்பான் இல்லையா, 2ஐயும் கலந்தாதான் அது வந்து க்ளூவாக மாறும். அப்படி ஒரு ஒட்டிக்கும் இல்லையா, அந்த தன்மையை அப்பதான் வரும். தனித்தனியா வச்சா வராது இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பாகிஸ்தான் இந்த கிரானா ஹில்ஸ்ல இது போன்ற வார் ஹெட்ஸை, அணு ஆயுத குண்டுகளுடைய அந்த வார் ஹெட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்குது. அங்க உள்ளுக்குள்ளேயே ஃபிசைல் மெட்டீரியல் எல்லாம் இருந்ததாகவும் யுரேனியமும் கொஞ்சம் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த கிரானா மலை இருக்குது இல்லையா, உள்ளுக்குள்ள குடஞ்சுதானே எல்லாம் வச்சிருக்கிறான், மலைக்குள்ள அடியில, பூமிக்கு அடியில. அங்க அந்த ஃபெசிலிட்டிக்கு போறதுக்கு 6 முகப்புகள் இருக்குது அப்படின்னா, அந்த 6 முகப்புகள்ல இருந்து டனல் போட்டு உள்ளுக்குள்ள போறதுக்கான வசதியை ஏற்படுத்தி இருந்திருக்கிறான் பாகிஸ்தான்காரன்.
இந்த 6 முகப்புகளையும் இந்தியா அடிச்சு நொறுக்கிருச்சு அப்படிங்கிறதா அங்க விசேஷமே. அதாவது 1-2 என்ட்ரன்ஸ் இல்ல, 6 என்ட்ரன்ஸையும் போட்டு இந்தியா தாக்கிருச்சு அப்படின்னும், அந்த தாக்குதல்ல இவன் சீன் போடுறதுக்காக சில லாரிகள்ல இந்த வார் ஹெட்ஸ் சில மெட்டீரியலை ஏற்றிக்கிட்டு வெளியில வந்து அப்படி நின்றுக்கிட்டு அமெரிக்காவுக்கு ஷோ காமிச்சிட்டு இருந்தால சேட்டலைட்ல பார்க்கட்டும்னு, அதை பார்த்து தானே இந்தியாவும் அடிச்சது நம்ம சேட்டலைட்ல பார்த்ததுக்கு பிறகு. அப்படி அவன் நிறுத்தி இருந்த மெட்டீரியல்ஸும் சரி அது வெடிச்சது. இந்த 6 என்ட்ரன்ஸ்லையும் இந்தியா வந்து மிசைலை கொண்டு பிரம்மோஸை கொண்டு அடிச்சது இல்லையா, அந்த வெடிப்பு உள்ள வரைக்கும் போய் உள்ள இருக்கிற அந்த மெட்டீரியல் இருக்குது இல்லையா, உள்ளுக்குள்ள அந்த வார் ஹெட்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஃபிசைல் மெட்டீரியல் இருக்குது, கொஞ்சம் யுரேனியம் இருக்குது இல்லையா, இது எல்லாமே சேர்ந்து உள்ளுக்குள்ள வெடித்து விட்டதாக சொல்றாங்க நண்பர்களே. வெடிச்சு இந்த 6 முகப்புகளும் மூடிருச்சான். அப்படியே அந்த மலைப்பகுதியில் அதை அப்படியே இடிஞ்சு சரிஞ்சு அப்படியே மூடிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்தில் அந்த பகுதியில் ஒரு சிறிய பூகம்பம் ஏற்பட்டதை மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. 4.1 ரிக்டர் ஸ்கேல்ல பூகம்பம் வந்ததை நாம நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா, ரைட்டு. இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக இப்பொழுது நமக்கு கிடைச்ச செய்தி, பாகிஸ்தானுடைய 2வது நியூக்ளியர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ஒன்று அதே நாளில் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்தியா அடிச்சிருக்குது. அதுதான் வந்து இந்த ஜடாயி ஹில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜடாயி ஹில்ஸ்ல பாகிஸ்தான் இந்த நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் போல இந்த நியூக்ளியர் பாம்புக்கு, ஆட்டம் பாம்புக்கு தேவையான காம்பனன்ட்ஸை உள்ள பதுக்கி வச்சிருந்திருக்குது. இந்த ஜடாயி ஹில்ஸும் அதே மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி, மலைக்குள்ள கொடைஞ்சு மலைக்கு அடியில் இந்த ஃபெசிலிட்டியை உருவாக்கி வச்சிருக்குது பாகிஸ்தான். அந்த ஜடாயி ஹில்ஸ்ல இந்த ஃபெசிலிட்டியில இருந்த அந்த முகப்புல எல்லாம் நாம வந்து பிரம்மோஸை ஏவுகணைகளை கொண்டு அடிச்சதுல அந்த ஜடாயு ஹில்ஸ்ல உள்ளுக்குள்ளையும் பயங்கரமான ஒரு வெடிப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஜடாயு ஹில்ஸ்ல ஓரளவுக்கு யுரேனியமையும் நிறைய வச்சிருந்ததாக சொல்லப்படுது நண்பர்களே. இந்த ஜடாயு ஹில்ஸ்ல உள்ளுக்குள்ள வெடிச்சு அந்த ஜடாயு ஹில்ஸ் உடைய முகப்புகள் எல்லாம், இந்த டனல் என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து இடிஞ்சு அப்படியே மூடிருச்சுன்னு சொல்றாங்க. அந்த ஜடாயு ஹில்ஸ்ல இந்தியா வந்து நம்மளுடைய பிரம்மோஸை கொண்டு அடிச்சோம் இல்லையா, அந்த வெடிப்பு உள்ளுக்குள்ள போய் உள்ள இருந்த அந்த அணு ஆயுதத்துடைய அந்த பார்ட்ஸ் எல்லாம் வெடிச்சது இல்லையா, யுரேனியமும் இருந்ததாக சொல்றாங்க, அது வெடித்ததாக சொல்றாங்க. அந்த சமயத்தில் அந்த பகுதியில் மக்கள் மீண்டும் ஒரு பெரிய பூகம்பம் வந்தது போல பூமி அதிர்வை உணர்ந்திருக்கிறாங்க. அது வந்து 5.7 அளவுக்கு ரிக்டர் ஸ்கேல்ல இருந்திருக்குது. அதாவது பூகம்பம் வந்தா அளக்கிற ஸ்கேல் இருக்குது, அதுல வந்து 5.7 இருந்திருக்குது. இது வந்து ஒரு பெரிய பூகம்பம் போலவே இருந்ததாக சொல்றாங்க. அதற்கு காரணம் உள்ளுக்குள்ள இருந்த அத்தனை யுரேனியமும் வெடித்து விட்டதாக சொல்றாங்க. இந்த 2 வெடிப்புகள் மட்டும் இல்லாம அதற்கு அடுத்ததாக நாம நேத்தே பேசியதை போல அந்த நியூக்ளியர் அட்டம் பாம்பை நாம கண்ட்ரோல் பண்ணுகிற அந்த கண்ட்ரோல் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, கமாண்ட் சென்டர், சரோகோடா அப்படிங்கிற இடத்துல இருந்த அந்த கண்ட்ரோல் சென்டரையும் இந்தியா அழித்து நொறுக்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய இந்த ஆட்டம் பாம்புடைய பாகங்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த இடங்களையும் அழித்து விட்டது. அதற்கு பிறகு கமாண்ட் சென்டரையும் அழிச்சிருச்சு. இதோட நிறுத்துச்சா இந்தியா அப்படின்னா அதுதான் இல்லை. பாகிஸ்தானுடைய அடுத்த கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னா, அந்த பாம்பை கொண்டு வந்து இந்தியாவில் போடணும் இல்லையா, விமானங்கள் வேணும், மிசைல்கள் வேணும். அதனால இந்தியா என்ன பண்ணுச்சு, 1-2 அல்ல, பாகிஸ்தானுடைய 11 மிலிட்டரி ஏர் பேஸுகளை நொறுக்கி தள்ளி இருக்குது. அந்த 11 ஏர் பேஸ் உடைய ரன்வேகளும் போயிருச்சுன்றாங்க. 11 ஏர் பேஸ்ல அவங்க பில்டிங்லாம் தகர்ந்து இருக்குது. இதுல அந்த ரன்வே எல்லாம் இருக்குது இல்லையா, ரன்வேல எல்லாம் பார்த்தா அவ்வளோ பெரிய கிராட்டர், அவ்வளோ பெரிய குழி உருவாகி இருக்குது. அவ்வளோ பெரிய மிசைல்களை கொண்டு இந்தியா அடிச்சிருக்குது. அதையெல்லாம் சரி செய்வதற்கே 1 வாரம் 10 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான், அதுவும் எமர்ஜென்சி வேகத்தில் செஞ்சாதான் 1 வாரம் 10 நாளில் முடிக்க முடியும். அதற்கு பிறகுதான் பாகிஸ்தான் தன்னுடைய விமானங்களையே பயன்படுத்த முடியும். அப்படின்னா இந்தியா எவ்வளவு பெரிய அடி கொடுத்திருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பாகிஸ்தானுடைய ஆட்டம் பாம்புடைய பாகங்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இடங்களை எல்லாம் வெடிச்சிட்டோம். அதற்கு பிறகு கமாண்ட் சென்டரை வெடிச்சிட்டோம், விமான நிலையங்களையும் வெடிச்சிட்டோம். இந்தியா நம்முடைய பிரம்மோஸை கொண்டு அங்க அடித்த போது, இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் உள்ளுக்குள்ள வெடிச்ச போது பூகம்பங்கள்லாம் வந்ததே, ரேடியேஷன் வரலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா
கண்டிப்பாக இப்பொழுது ரேடியேஷன் அங்க இருக்குதுன்னு உறுதியா இருக்குது நண்பர்களே. நேற்றைய தினம் நம்ம சொன்னது போல அமெரிக்கா இந்த மாதிரி ரேடியேஷன் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கான தன்னுடைய பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பீச் கிங் 350 அப்படிங்கிற விமானத்தை அங்க அனுப்பி இருக்குது. ரெண்டு நாளா அது அங்கதான் சுத்திக்கிட்டு இருக்குது. பல இடங்கள்ல அங்க வந்து நியூக்ளியர் ரேடியேஷன் அணுக்கதிர் கசிவுகள் இருப்பதை அது கண்டுபிடிச்சிருக்குது அப்படிங்கிறது தெளிவாகுது. இதை எப்படி உறுதி செய்யறோம் நாமனா, இந்த பிளேன் வந்துட்டு போனது மட்டும் செய்தி அல்ல. பிளேன் வந்தது இந்த மாதிரி அணுக்கசிவு இருக்குதா அப்படிங்கிறத அளக்கிறதுக்கு, இதை அளந்து விட்டு ஆமாம் அணுக்கசிவு இருக்குதுங்கிறத உறுதி செய்த உடனேயே அமெரிக்கா என்ன பண்றான், உடனடியாக இத்தாலியிலிருந்து இப்பொழுது ஒரு கப்பல் முழுக்க இந்த அணுக்கசிவுகளை கட்டுப்படுத்துகிற மெட்டீரியல் இருக்குது இல்லையா, அது லெட்டு மற்றும் வேறு சில மெட்டீரியல்லாம் சொல்றாங்க. அந்த மெட்டீரியல்லாம் கலந்து அதை வந்து கொண்டு வந்து அந்த இடத்துல மூட்டை மூட்டையா அப்படியே வச்சு அடுக்கிடுவாங்களாம் இந்த ரேடியேஷனை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக. இந்த மெட்டீரியல்களை இப்பொழுது இத்தாலியிலிருந்து ஒரு கப்பல் நிறைய பாகிஸ்தானுக்கு அனுப்பிட்டு இருக்குது அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு நண்பர்களே. உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி தான் இது. இத்தாலியிலிருந்து ஒரு கப்பல் கிளம்பி விட்டதே இந்த அணுக்கசிவை கட்டுப்படுத்துவதற்கான பொருட்களை, லெட் போன்ற பொருட்களை ஏற்றிக்கொண்டு அந்த கப்பல் இப்பொழுது பாகிஸ்தானை நோக்கி விரைந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறாங்க. இந்தியா அடிச்சதுனால அடிச்சு சும்மா உங்கூட்டு அடியே எங்கூட்டு அடியே இல்லை நண்பர்களே, பாகிஸ்தானைவே இன்றைக்கு நிர்மூலமாக்கி விட்ட அடி இது அப்படிங்கிறதா உண்மை. எந்த அளவுக்கு அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் பாகிஸ்தான் என்ன சொல்லும், எங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, ஆட்டம் பாம் இருக்குது, நியூக்ளியர் பாம் இருக்குது, அதை போட்டுருவேன் இதை போட்டுருவேன் அப்படின்னு இந்தியாவை மிரட்டி கொண்டே இருந்தது. இந்தியாவை மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளை மிரட்டிக்கிட்டே இருந்தது. இந்தியாவில் அவங்க என்ன வேணா பண்ணுவானுங்களாம், இந்த இஸ்லாமிய தீவிரவாதத்தை இந்தியாவுக்குள்ள அனுப்பி இந்தியர்களை, இந்துக்களை தேடி தேடி கூட கொல்லுவோம், நாங்க இந்திய பாராளுமன்றத்தை கூட அடிப்போம், மும்பையில் வந்து நாங்க எத்தனை பேர்த்த வேணா கொல்லுவோம், ஆனா நீங்க எடுத்து எதையாவது செஞ்சீங்கன்னா நாங்க உங்க மேல ஆட்டம் பாம்பை போட்டுருவோம். இதைத்தான் மிரட்டிக்கிட்டே இருந்தானுங்க. இந்த பிரச்சனை இந்த முறை தொடங்குவதற்கு முன்பு கூட பாகிஸ்தானுடைய ஒரு அமைச்சர் பேசினது நமக்கு நினைவு இருக்கும் நண்பர்களே. அவர் என்ன சொன்னாரு, எங்க கிட்ட பாகிஸ்தான் கிட்ட சொல்றாரு, பாகிஸ்தான் கிட்ட 130 ஆட்டம் பாம் இருக்குது, அது எல்லாமே இந்தியாவுக்காக தயாரிக்கப்பட்டதுதான், நீங்க ஏதாவது வாலாட்டுனீங்கன்னா அதை எல்லாத்தையும் கொண்டாந்து உங்க மேல போட்டுருவோம், இந்தியாவையே இல்லாம பண்ணிவிடுவோம் அவர் சொன்னதை நாம கேட்டோம். இதைக்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாக தான் இந்த பிரச்சனை தொடங்கிய போதே கிட்டத்தட்ட பஹல்காம்ல நடந்த இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு கிட்டத்தட்ட 15 நாட்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பிளானிங் பண்ணார் இல்லையா, எல்லாத்தையும் அழைச்சு பேசினார். மினிஸ்டர்கள், டிஃபென்ஸ் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மட்டுமல்ல, நம்முடைய 3 சர்வீஸ் ஸ்டாஃப்ஸ், சிடிஎஸ் எல்லாத்தையும், அது மட்டும் இல்லாமல் ரிட்டையரான மூத்த ராணுவ அதிகாரிகள், ரிட்டையரான சர்வீஸ் ஸ்டாஃப்ஸ் இவங்களையெல்லாம் கூட அழைச்சு பாரத பிரதமர் பேசினார். அப்பொழுதெல்லாம் பிரதமர் அவர்கள் ஒரு விஷயத்தை தான் எல்லாத்திட்டையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, இதுவே பாகிஸ்தான் நம்மளைய நியூக்ளியர் பிளாக்மெயில் செய்வது கடைசி தரமாக இருக்க வேணும், அதற்கு நாம ஒரு வழி கண்டுபிடிக்க வேணும். இனி மேற்கொண்டு பாகிஸ்தான் இந்த நியூக்ளியர் பிளாக்மெயிலை, அணுகுண்ட போட்டுருவேங்கிற பிளாக்மெயிலே நம்ம கிட்ட பேச முடியாத அளவுக்கு நாம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் திட்டமிட்டார் நண்பர்களே. அதே போல இப்பொழுது அந்த திட்டத்தை நிறைவேற்றவும் செய்திருக்கிறார். இஸ்லாமிய உலகத்தின் ஒரே இஸ்லாமிக் ஆட்டம் பாம் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க பாகிஸ்தானுடைய ஆட்டம் பாமை. ஒன்லி இஸ்லாமிக் கண்ட்ரி வித் அன் ஆட்டம் பாம் அப்படின்னு பாகிஸ்தானை சொல்லுவாங்க. ஈரான் இப்பொழுது தன்னிடம் ஒரு ஆட்டம் பாம் இருக்குதுன்னு சொன்னாலுமே கூட அது நிரூபிக்கப்படவில்லை, அதை வந்து ஈரான் ஒப்புக்கொள்ளவில்லை, அது வந்து வெளியுலகத்துக்கு அது நிரூபிக்கவும் இல்லை, டெஸ்டிங்லாம் பண்ணல. அதனால இப்பொழுது அபிஷியலாக இருக்கிற ஒரே இஸ்லாமிக் கண்ட்ரி வித் அன் ஆட்டம் பாம் அப்படின்னா அது பாகிஸ்தான் தான். அது 3 நாட்கள் முன்னாடி வரைக்கும் தான். அதோட 3 நாளைக்கு முன்னாடியே இந்தியா அதை அழித்து விட்டது. இப்பொழுது வந்து பாகிஸ்தான் எங்க கிட்ட தான் இஸ்லாமிக் ஆட்டம் பாம் இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா
பாகிஸ்தானுடைய இந்த ஆட்டம் பாம் செய்கிற கேப்பபிலிட்டியவே நம்ம அழிச்சிட்டோம் அப்படிங்கிறதா உண்மை நண்பர்களே. பாரத பிரதமர் மோடி அவர்கள் தெளிவாக பிளான் போட்டு அவனுங்க எங்கெங்க ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வச்சிருக்கிறானுங்களோ அந்த முக்கியமான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, அவனுடைய கமாண்ட் சென்டர், அவனுடைய ஏர்போர்ட், அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக இந்த நூர்கான் அப்படிங்கிற ஒரு ஏர்பேஸை இந்தியா கடுமையாக தாக்கி தரைமட்டமாக்கிருச்சுன்னே சொல்றாங்க. அந்த ஏர்பேஸ்ல என்ன இருக்குது அப்படின்னாக்க பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் இருந்து வாங்கிய F-16 எல்லாம் அங்கதான் நிறுத்தி வச்சிருக்கிறாங்களாம். அந்த நூர்கான் ஏர்பேஸை இந்தியா தரைமட்டமாகிருச்சு. அதுல எத்தனை F-16 முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத இதுவரைக்கும் பாகிஸ்தான் வெளியில சொல்லவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்பாக ஆப்கானிஸ்தானுடைய முன்னாள் வைஸ் பிரசிடென்டாக இருந்த, துணை ஜனாதிபதியாக இருந்த அம்ருல்லா சலே அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அதாவது அவர் சொல்றாரு, நான் கனவுல கூட எந்த ஒரு நாடும் இந்த நூர்கான் மிலிட்டரி பேஸை தொட முடியும்னு நான் கனவு கூட காணல. ஏன்னா பாகிஸ்தான்லேயே அதிகமான பாதுகாப்பு வழங்கப்படுகிறது இந்த நூர்கான் ஏர்பேஸுக்கு தான். பாகிஸ்தானுடைய விலை மதிப்பற்ற F-16 எல்லாம் அங்கதான் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த நூர்கான் ஏர்பேஸைவே இந்தியா இப்படிங்கிறதுக்குள்ள சுக்கு நூறாக வெடிச்சிருச்சு அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு அங்குலமும் இந்தியாவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கு உலகுக்கு இந்தியா உணர்த்தி இருக்குது. பாகிஸ்தான் இனிமே வாலாட்டவே முடியாது இந்தியா கிட்ட அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இதற்கிடையே இன்னொரு கேள்வி, நேற்றைய நண்பர்கள் கூட சிலர்லாம் கேட்டிருந்தீங்க, என்ன அப்படின்னாக்க, சார் இந்த கிரானா ஹில்ஸ், நேற்று கிரானா ஹில்ஸ் பற்றி மட்டும்தானே செய்தி வந்திருந்தது, இந்த கிரானா ஹில்ஸில் உள்ளுக்குள்ள அவங்க ஆட்டம் பாம்புடைய வார்ஹெட்லாம் வச்சிருந்தாங்க, அது வெடிச்சுது அப்படின்னாக்க அப்போ ரேடியேஷன் இவ்வளோதான் வருமா? ஒரு நியூக்ளியர் பாம்பு அடிச்சா நம்ம தான் ஹிரோஷிமா நாகசாக்கி படங்களை எல்லாம் பார்த்துருக்கிறோமே, அந்த மாதிரி ஏன் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நண்பர்களே. இந்த சமயத்துல நாம ஏற்கனவே பேசிய ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ள வேணும். என்ன அப்படின்னாக்க, ஒரு நியூக்ளியர் பாம் அல்லது ஒரு ஆட்டம் பாம்பை நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படின்னாக்க எல்லாம் அதை தனித்தனியா தான் ஸ்டோர் பண்ணுவோம். யுரேனியத்தை நாம தனியாக அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிருப்பாங்க, ஒரே லாட்டாக வைக்க மாட்டாங்க, பிரிச்சு தான் தனித்தனி இதா வச்சிருப்பாங்கன்றாங்க. அதற்கு பிறகு அந்த யுரேனியத்தை வெடிக்க வைக்கிறதுக்கு ஃபிசைல் மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று வேணும். அதையும் தனியாக தான் வச்சிருப்பாங்க ஸ்டோரேஜில். அதை தனியாக ஒரு செக்ஷனாக செஞ்சு வச்சிருப்பாங்க. நாம் தனித்தனியாக எடுத்து ஏதோ பேரலில் இருக்கும், நாம் எடுத்து கொட்டி கலந்து நாம் எம்சியில் நம்ம கையில் கலக்கிற எக்ஸாம்பிள் சொன்னோம்னா அந்த மாதிரி கலக்குவாங்கலாம் நினைக்காதீங்க. நம்ம ராக்கெட் பகுதிகளை போல இது ஒரு பக்கம் இருக்கும், அது ஒரு பக்கம் இருக்கும், ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் நடுவில் ஓப்பன் ஆனால் அது ஜாயின் ஆகிக்கும், வெடிச்சிடும். அந்த மாதிரி இதை ரெண்டையும் சேர வைக்கணும். ஃபிசைல் மெட்டீரியல் யுரேனியமை வெடிக்க வைக்கணும் அப்படின்னா அதற்கு மூன்றாவதாக ஒரு பொருள் தேவை. அது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி வெடிக்க வைக்கிற ஒரு பொருள். அந்த பொருளும் இதோடு கலந்தா மட்டும்தான் இந்த யுரேனியத்தோடு ஃபிசைல் மெட்டீரியல் கலந்து யுரேனியத்தை வெடிக்க வைக்கும். அப்பொழுதுதான் ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். அதுவும் எப்படி தெரியுமா? ஒரு பாம் அப்படின்னா ஒரு இடத்துல இப்ப ஹிரோஷிமா நாகசாக்கில வெடிச்ச மாதிரி வேணும் அப்படின்னா இந்த யுரேனியம் இருக்குது இல்லையா, அது குறைந்தபட்சம் 10 இருந்து 12 கிலோ வரைக்கும் இருக்கணும் அந்த பாம்ல, வார்ஹெட்ல. அது போக அதே அளவுக்கான ஃபிசைல் மெட்டீரியலும் இருக்க வேணும். இப்போ யுரேனியம் பொதுவாக இப்படி 10-12 கிலோலாம் ஒட்டுக்காலாம் வைக்க மாட்டாங்க, எல்லாம் பிரித்து வச்சிருப்பாங்க. அப்புறம் அதை அசம்பிள் பண்ணி அப்புறம் தான் பாம்பு போடுவாங்க. அதனால தனித்தனியாக இருக்கும்போது அது அவ்வளோ பெரிய எஃபெக்டை கொடுக்காது. அப்படி 10-12 கிலோ யுரேனியமும் இது அந்த அளவுக்கு சேர்ந்து மூன்றும் கலக்கப்பட்டு வெடிச்சாதான் அது ஒரு கிரிட்டிக்கல் மாஸை கொடுக்கும். அப்பொழுது தான் நீங்கள் ஹிரோஷிமா நாகசாக்கியில பார்த்தது போல வெடிக்கும். அப்படி இல்லை, குறைந்த அளவில் இருந்தது அல்லது இந்த கலக்கிற மெட்டீரியல்லாம் இல்லை, இது தனியாக ஃபிசைல் மெட்டீரியல் தனியாக வெடிக்கும், யுரேனியம் தனியாக வெடிக்கும், இப்படியெல்லாம் வெடிச்சதுன்னா அதற்கு பேர் ரேடியோலாஜிக்கல் குக் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இதுலேயும் ரேடியேஷன் வரும். ஆனால் ஒரு ஆட்டம் பாம்பில் ஹிரோஷிமா நாகசாக்கியில் வெடித்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தது இல்லையா, அந்த மாதிரியான ரேடியேஷன்லாம் வராது. இதைத்தான் ரேடியோலாஜிக்கல் குக் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்படிப்பட்ட ஒரு ரேடியோலாஜிக்கல் குக் ஆஃப் தான் வந்து பாகிஸ்தான்ல கிரானா ஹில்ஸ்லயும் சரி அப்புறம் ஜடாயு ஹில்ஸ்லயும் நடந்திருக்குது. அதனால தான் ஹிரோஷிமா நாகசாகி போல அது வெடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ரேடியேஷனும் ரொம்பவுமே மனிதர்களை பிற உயிரினங்களை பாதிக்கக்கூடியது தான். அதனால தான் இப்பொழுது அமெரிக்கா வேக வேகமாக இத்தாலியிலிருந்து ஒரு கப்பல் வழியாக இந்த ரேடியேஷனை தடுப்பதற்கான அதை உறிஞ்சிக் கொள்வதற்கான சாதனங்களை அனுப்பி கொண்டிருக்குது பாகிஸ்தானுக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் நண்பர்களே. ஒரு விஷயம் உறுதியாயிடுச்சு நண்பர்களே, பாரதத்துடைய இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஒரு முக்கியமான விஷயத்தை உலகத்தில் எந்த நாடுமே செய்திராத ஒரு விஷயத்தை செய்திருக்குது. அது என்ன அப்படின்னாக்க ஒரு நியூக்ளியர் பவர் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த ஆட்டம் பாமை கையில் வச்சிருக்கிற நாட்டை அந்த நியூக்ளியர் சக்தியை இல்லாமல் ஆக்கிவிட்டது. சரித்திரத்திலேயே இதுதான் முதல் முறை. அமெரிக்காவோ ரஷ்யாவோ சீனாவோ ஏன் இஸ்ரேலால கூட முடியவில்லை. ஈரானிடம் நியூக்ளியர் பாம் இருக்குதுன்னு ஈரான் சொன்னாலும் கூட அதை இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேலால் அழிக்க கூட முடியவில்லை. அமெரிக்கானா சொல்லவே வேணாம். ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை நடந்தபோது ரஷ்யாவுடைய பாமை அழிக்க முடிஞ்சதா? இல்லை. இதை முதலாக உலகத்தில் சாதித்திருக்கிற ஒரே நாடு இந்தியா தான். ஒரு நியூக்ளியர் பாமை வச்சிருக்கிற கண்ட்ரியை அவனுடைய அந்த சக்தியவே அழித்து இன்றைக்கு ஒரு சாதாரண நாடாக ஆக்கிருச்சு இந்தியா. பாகிஸ்தான் இனிமேல் இந்தியாவிடம் ஆட்டம் பாம் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற நியூக்ளியர் பிளாக்மெயிலை செய்யவே முடியாது. இதைத்தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் சாதிச்சிருக்கிறாரு. பாரதம் சாதித்திருக்கிற இவ்வளவு பெரிய சாதனை கண்டு இன்னைக்கு அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இஸ்ரேல் போன்ற பல நாடுகளும் ஆடி போயிருக்குது. இஸ்ரேல் ரஷ்யாலாம் சந்தோஷப்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவும் கூட ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்குது. இனிமே பாகிஸ்தான் யாரையுமே நான் வந்து நியூக்ளியர் பாம் வச்சிருக்கிறேன் அதனால நீங்க எனக்கு உதவணும் அப்படின்னு மிரட்டவே முடியாத அளவுக்கு இந்தியா அதை நிர்மூலமாக்கி விட்டது அப்படிங்கிறதா உண்மை. இதெல்லாம் புரிஞ்சுக்காம நம்ம ஊர்ல சிலர்லாம் நம்மளுடைய காங்கிரஸ் உடைய தலைவரான இத்தாலியை பூர்வீகமாக கொண்ட நம்ம ராகுல் காந்தி எல்லாம் பாரத பிரதமர் ஏதோ ஒன்றும் தெரியாதவர் அவர் பின்வாங்கிட்டாரு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு வேடிக்கையாக இருக்குது நண்பர்களே. நல்ல வேலை இந்த சமயத்தில் ஒரு திறமையான மனுஷன், ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு கொண்ட பாரதத்தின் மீது பற்றுதல், அவருடைய உயிர் மூச்சே பாரதம் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தேசப்பற்றை கொண்ட ஒரு மனிதன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறாரு. நினைச்சு பாருங்க, இப்ப மட்டும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த பாரதத்துடைய சாதனையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்துவிட்டு நாளைக்கு உங்களையும் வேறொரு வீடியோவோடு சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய்.